காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆய்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை தீவிரவாதியை பிடிப்பது போல பிடித்து இழுத்து அவர் அடித்து சாதியின் பெயரை சொல்லி என்று சாதியின் பெயரை சொல்லி அதுல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மிலிட்டரிக்காரன்னா பக்கத்துல ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அவரு அதை சொல்ல விரும்பல. நானு கடந்த சில நாட்களாகவே கடந்த சில மாதங்களாக கூட சொல்லலாம், போலீஸ் அட்ராசிட்டி, காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லாரும் இன்னைக்கு சேனல்ல பாத்திருப்பீங்க, பொதுமக்கள் எல்லாரும் பாத்திருப்பீங்க. தரதரான அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கி வச்சிருந்தார் ஓடி பிடிக்க வேண்டியதானே, துப்பாக்கி ஓடி பிடிக்க வேண்டியதானே. பிடிக்கிறது இல்ல, குடிக்கிறவங்க பிடிக்கிறது இல்ல, சம்பவத்தில் ஈடுபடுறவங்க பிடிக்கிறது இல்ல. அதுக்கெல்லாம் இல்லாத போலீஸ் ராணுவ வீரர் அனுமதியோடு லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்கதான் முயற்சி பண்றாரு. இந்த துப்பாக்கி வச்சிருக்காரு, அக்யூஸ்ட் பிடிச்ச மாதிரி கூட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மொபைல்ல நான் பார்த்தேன், நானு சேனல்ல ஆதாரங்கள் வச்சிருக்கேன். கண்ணுல கை வச்சு குத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. அவர் இன்ஸ்பெக்டர் தானா அல்லது போலியாக சீருடை அணிந்து வந்திருக்காரா சொல்லிட்டு யாராவது அனுப்பி வச்சாங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. நாங்க முன்னாள் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெடரேஷனோட மாநில தலைவர். நானு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? ஊடகங்களை கூட அவங்களை மிரட்டி அவங்களுடைய சேனல்கள்ல அவங்க மட்டும்தான் தியாகிகள் போல சித்தரிச்சுக்கிட்டு என்ன அப்பான்னு கூடுங்க, தாத்தான்னு கூடுங்க. இது மட்டும் தெரியுது. ஒரு ராணுவ வீரனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? அது ஏன்னு கேட்டிருக்காரா? ஏன் இப்படி ஒரு பண்றாரு? தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவருக்கு இதுதான் மரியாதையா?